நாம் இந்த இடத்துல நீதிமொழிகள்லேருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நீதிமொழிகள் முதலாவது அதிகாரத்தை முடிச்சிட்டோம். இப்போ நீதிமொழிகள் 2வது அதிகாரத்தில் இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 1 முதல் ஒரு 7 வசனங்கள் வரைக்கும் வாசித்து நாம் அதுக்கு நேராக போகலாம். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் வரைக்கும். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, இந்த நீதிமொழிகள்லேருந்து நாம் பார்த்து கொண்டு இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம அநேக காரியங்களை பார்த்தோம். இதில் இந்த நாட்களில் நம்ம எதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம்னா 5வது வசனம் சொல்லுது, அப்போது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு காரியம். உணர்ந்துனா நம்ம புரிந்து கொள்வது, அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம். வாழ்க்கையில் நமக்கு எல்லாவற்றையும் குறித்த ஒரு புரிதல் அவசியம் சொல்லி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அப்போ அந்த உணர்ந்து கொள்ளுன்றதுல தான் பார்க்கும்போது உலக பிரகார மக்களுக்கும் இயேசுவை அறியாமல் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கும் இயேசுவை அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட நமக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கிறது. என்ன வித்தியாசங்கள் இருக்கிறதுனா, நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு இந்த உலகத்தில் எல்லாருமே முடிவெடுப்பாங்க. எல்லாமே மாம்சத்தில் எடுக்கிற முடிவு தான். உலகத்தில் மனுஷர்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே மாம்சத்தில் எடுக்கிற முடிவுகள் தான். ஆனால் ஒரு ரட்சிப்புன்னு வரும்போது அது மாம்சத்தில் இருக்கிறவன் எடுக்க முடியாத ஒரு முடிவு. ஒருத்தன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான்னா அவன் மாம்சத்தில் ஏற்றுக்கொண்டானா அவன் சீக்கிரமாக இயேசு விட்டு பின்வாங்கி போயிடுவான். மாம்ச பிரகாரமாக சில நேரத்தில் அப்படிலாம் நடக்கும். என்ன நடக்கும்? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சர்ச்சுக்கு வந்தால் உன் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அது மாதிரியே வருவாங்க மக்கள். ஆனால் அது மாம்சத்தில் எடுக்கிற முடிவு. அவங்க அப்படிப்பட்டவர்கள் உண்மையிலே ரட்சிக்கப்படலை. அவங்க வருவாங்க, சில இந்த நாள் ஸ்கூல் ஃபீஸ்க்கு அந்த பாஸ்டர் கட்டுற வரைக்கும் இருப்பாங்க. என்னைக்குன்னா ஒரு நாள் அவர் கட்டலைன்னா போயிடுவாங்க இயேசுவை விட்டு. சில பேர் சொல்லுவாங்க, நீ சர்ச்சுக்கு வா, உனக்கு இந்த நல்லதெல்லாம் இயேசு செஞ்சுனே இருப்பார் அப்படின்வாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, வருவாங்க, நல்லது நடக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வருவாங்க, சந்தோஷமாக போவாங்க. கொஞ்சம் நல்லது நடக்கிறதுலாம் குறைஞ்ச உடனே என்ன பண்ணிவிடுவாங்கன்னா இயேசு விட்டுடுவாங்க. கேட்டால் வந்தங்க செஞ்சார், இப்போ செய்கிறது இல்லை அவர். இதுதான் மாம்சத்தில் எடுக்கிற முடிவு. ஆவியில் எடுக்கிற முடிவுன்றது என்னன்னா, நம்ம ரட்சிக்கப்படும் போது நாம் ஆவியானவர் மூலமாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒரு மனுஷனும் இயேசுவை கிறிஸ்து என்று சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இல்லாமல் அவன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று இரட்சகர் என்று சொல்லவே முடியாது. அப்போ என்ன நடக்குதுன்னா, உலகத்தில் எல்லா மனுஷர்களும் முடிவுகள் எடுக்கிறது மாம்சத்தில் தான் எடுக்கிறாங்க. அப்போது இங்கே மட்டும் என்ன ஆகுது, இயேசுவை ஒரு மனுஷன் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னா அங்கே என்ன நடக்குதுன்னா, அங்கே அவன் மாம்சத்தில் முடிவெடுக்கலை, பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே செயல்பட்டு அவனுக்கு சில காரியங்களை புரிய வைக்கிறாரு, உணர்த்துகிறார், புரிய வைக்கிறார். அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, மாம்சத்தில் முடிவெடுக்காமல் அவன் ஆவியில் முடிவெடுக்கிறான். தெரியுங்களா? பேதுருக்கிட்ட சொன்னார் ஆண்டவர், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற தேவன் என்ன பண்ணியிருக்காரு, வெளிப்படுத்தினார். எதுக்கு சொன்னார்? என்ன கேட்டார்? என்னை யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். அப்போது எல்லாரும் பலவிதமாக சொல்கிறாங்க இயேசுவை பற்றி. மாம்சத்தில் நம்ம இயேசுவை பற்றி புரிந்து கொள்ளும் போது எப்படி புரிஞ்சுப்போம். இயேசுவை ஆண்டவர் மட்டும் புரிஞ்சிக்க மாட்டோம், மீது எல்லா விதத்திலும் புரிஞ்சுப்போம். அதுதான் பாருங்கள், நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியெல்லாம் பேசுவாங்க. பேசுகிறவங்களாம் பட்டிமன்றம் பேசுகிறவங்க கூட
இந்த ஒரு முஸ்லீம் லேடி பர்வீன் சுல்தானான்னு சொல்லிட்டு ஒரு லேடி பேசுவாங்க. நம்ம கூட அவ்வளோ சூப்பராக பேச மாட்டோம் இயேசுவை பற்றி, ஆனால் அவங்க நல்லா பேசுவாங்க. ஆனால் இயேசுவை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மாம்சத்தில் இயேசுவை அறிந்து இருக்கிறார்கள், மாம்சத்தின்படி இயேசுவை பேசுகிறார்கள், ஆவியில் இல்லை. அதுதான் மனுஷர்கள் இயேசுவை குறித்து அந்த காலத்திலே பல கருத்துக்கள் உடையவர்களாக இருந்தாங்க. இயேசு வாழ்ந்த காலத்திலேயே மனுஷர்கள் பல கருத்துக்கள் உடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் அதில் நிறைய பேர் இயேசுவை ஆண்டவராக, கிறிஸ்துவாக, அவர்தான் இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளலை. அதே போல் தான் இந்த காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பட்டிமன்றம் பேசுகிறவங்க, சில நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா சில பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் கிறிஸ்டின் கான்வென்ட்டில் தான் படித்தோம். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா கூட என்ன சொன்னாங்க, நாங்கள் என்ன பண்ணோம், நாங்களாம் கிறிஸ்டின் கான்வென்ட்டில் தான் படித்தோம். ஆனால் கிறிஸ்டின் கான்வென்ட்டில் தான் படித்தாங்க, மத மாற்று தடை சட்டத்தையும் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. ஏன்னா மாம்சத்தில் இயேசுவை அறிந்திருக்கிறார்கள், ஆவியில் அறியல. அதுதான் பிரச்சனை. ஒரு மனுஷன் இயேசுவை மாம்சத்தில் அறிஞ்சிருக்கும் போது அவனால் இயேசுக்குள்ளே நிலைச்சிருக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு அந்த உணர்வு கிடையாது, புரிந்து கொள்ளுகிற தன்மை கிடையாது. இந்த உலக மக்கள் பாருங்க, இயேசுவை மாம்சத்தின்படி பல காரியங்கள் அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இன்னும் சில பேர் எப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க இயேசுவனா, இயேசு அங்கே பிறந்தாராம், எங்கே எருசலேமில் பிறந்தாராம். 12 வயசு ஆகும்போது அவர் எங்கே வந்துட்டாராம், இந்தியாவுக்கு வந்துட்டாராம். இந்தியாவில் வந்து இந்த இமயமலை பகுதியில் இயேசு தங்கி இங்கே இருக்கிற இந்த என்ன பண்ணுவாங்க, யோகா, அப்புறம் இந்த சில இதுலாம் பண்ணுவாங்க, சித்தர்கள் என்ன பண்ணுவாங்க, யோகா என்னென்னமோ மருத்துவ குரூப்லாம் வச்சு என்னென்னமோ செய்கிறாங்கல்ல, அதுபோல் அவங்க கூட்டத்தில் இயேசு இருந்ததாகவும், அதுக்கு பின்னாடி 30 வயசான பிறகு இங்கேருந்து அங்கே கிளம்பி போயிட்டு அங்கே எல்லா அற்புதங்களையும் செஞ்சு பெரிய ஆளாக ஆகிட்டாருன்னுவாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, சொல்லி கொடுத்த குரு இந்தியாவில் செஞ்சுருக்கணும்ல. இயேசுக்கு சொல்லி கொடுத்த சித்தர் குரு இந்தியாவில் மக்களை உயிரோடு எழுப்பி இருக்கணும்ல, குஷ்டரோகியை நல்லா ஆக்கியிருக்கணும்ல, குரு இங்கே ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கணும்ல. இயேசு சொன்னார், எந்த சீஷனும் குருவை விட மேலே இருக்க மாட்டான், அதிகபட்சம் குருவை போல இருப்பான். எந்த சீஷனும் எப்படி இருப்பான், குருவை விட மேலே போக மாட்டான், அதிகபட்சம் குரு மாதிரி இருப்பான், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஏன்னா ஒரு ஆசிரியர் அவனுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரோ அந்த அளவு தான் அவன் இருப்பான். ஆசிரியரை விட அவனுக்கு எப்படி தெரியும், தெரியாது. ஏன்னா ஆசிரியர் சொல்லி கொடுக்கல. அதனால் ஆசிரியருக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரியலாம ஒழிய, ஒருவேளை அது கம்மியாக இருக்கலாம ஒழிய, அவரை விட சூப்பராக வாதியாரை உட்கார வச்சு நான் பாடம் நடத்துறேன்னு சொல்கிற மாதிரி எந்த ஸ்டூடெண்ட்டும் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இயேசு இங்கே வந்து கற்றுன்னு போனார்னா, இயேசு அங்கே போய் அவ்வளோ ஃபேமஸ் ஆனார்னா, இங்கே இருந்தாலும் எவ்வளோ ஃபேமஸாக இருந்திருக்கணும். அவர் பேர் ஒருத்தர் பேரை சொல்லுங்க அந்த காலத்தில். இந்த கதை சொல்கிறவங்கிட்ட கேட்டால் பேபன் முழிப்பான். ஏன்னா இவன் இயேசுவை மாம்சத்தில் அறிந்து வச்சுன்னு இவன் கற்பனைக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் பேசின்னு இருக்க வேண்டியது தான். ஆனால் அதுக்கு தான் வந்து கிறிஸ்தவர்களுக்கு சத்தியம் முக்கியம். கிறிஸ்தவர்கள் சும்மா சபைக்கு போயிட்டு வர, மீன் மார்க்கெட்டு போயிட்டு வர மாதிரி வாரம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா வாழ்க்கையில் விளங்காமல் போயிடுவீங்க. நல்ல சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். சத்தியம்னா என்ன? இயேசு. இயேசுவை பற்றி அறிகிற அறிவு நம்மை வீணரும் கனியற்றவர்களுமாக இருக்க விடாது. சும்மா டான்ஸு, பாட்டு, கச்சேரி இதே சுற்றின்னு இருக்கக்கூடாது. அதே போல் ஜப உபவாசம் இதே சுற்றின்னு இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் உட்காந்து பைபிளெல்லாம் படிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், இயேசுவை அறிகிற அறிவில் வளரணும். கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது அதுதான் முக்கியம். இயேசுவை அறிகிற அறிவில் நாம் ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைய வேண்டும். அப்போ ஜனங்கள் பாருங்க, மாம்சத்தில் இயேசுவை அறிந்து இருக்கிறாங்க, மாம்சத்தில் அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த காலத்தில் அறிஞ்சு வச்சிருந்தாங்க, இந்த காலத்தில் அறிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்க பாருங்க, இயேசுவை சித்தரில் ஒருத்தர்ன்றாங்க, என்னென்னமோ சொல்லின்னு இருக்கான் அவன். அப்போ இயேசு அதெல்லாம் விட்டுட்டாரு. சீஷர்களை பார்த்து கேட்டார், சரி அவங்களாம் என்னை பற்றி சரியாக புரிஞ்சிக்கல, நீங்கள் என் கூடவே இருக்கிறீங்க, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? சீஷர்களை பார்த்து கேட்டார், நீங்கள் என்னை. இப்போ இயேசுன்னா உங்களையும் அதான் கேட்பார். சரி உலகத்தில் என்னமோ சொல்கிறான், சித்தர் புத்தர்னு சொல்கிறான், சரி அதெல்லாம் விட்டுடுப்பா தம்பி, வேணாம். நீ என்ன யாருன்னு சொல்கிற, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு இவ்வளோ போதிச்சு இருக்கிறோம். ஆனால் அந்த இதே கேள்வி கேட்டப்போனால் நீங்கள் எப்படி அமைதியாக இருக்கிறீங்களோ அதே போல் எல்லா சீஷரும் அமைதியாக இருந்தாங்க. ஆனால் அங்கே பேதுரு மட்டும் அமைதியாக இல்லை. பேதுரு எழுந்து வந்து சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னாரு. என்ன சொன்னார்? நீர் ஜீவனுள்ள தேவன். கடவுளை பற்றி அவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது. கடவுள் வந்து செத்து போன சாமி கிடையாது, அவர் என்றும் உயிரோடு இருக்கிற தெய்வம். கடவுள்ன்றவர் யாருன்னா, என்றைக்குமே உயிரோடு இருக்கிறவர் தான்ப்பா கடவுள்.
செத்து போய் மூடி வச்சிருக்கிற கல்லறையில் இருக்கிறதெல்லாம் கடவுள் கிடையாது. என்றைக்குமே உயிரோடு இருக்கிறது தான் சாமி. சில பேர் பாருங்க, இந்த சாமி இவன் தூக்கின ஊர்வலம் போயிட்டு வந்து அவரு வீதி உலா வந்தார்னுவார். தப்பு. அவர் வீதி உலா வரல, நீ தூக்கின்னு போய் சுற்றிட்டு வந்தேன்னு சொல்லணும். அதை நியாயமாக மனுஷன் என்ன பண்ணுவோம், சாமி எடுத்துன்னு போயிட்டு கடலில் இறக்கிட்டு காற்றுல இறக்கிட்டு அவர் இறங்குன மாதிரி பேசுவான். பேப்பரில் நான் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவனுக்கெல்லாம் தமிழ் இலக்கணம் தெரியுமா, தெரியாதா, புரியுமா, புரியாதா? அது இலக்கண நடைமுறை என்ன? நான் ஆற்றுல இறங்கினா பேப்பரில் என்ன பண்ணணும், சோன்சோ ஆற்றில் இறங்கினார் போடணும். என்ன ஒரு 2 பேர் தூக்கின்னு போய் ஆற்றுல இறக்கி விட்டாங்கன்னா என்ன போடணும், இறக்கப்பட்டார். இவர் ஆற்றில் இறக்கப்பட்டார் போடணும். ஆனால் இறக்கப்பட்டார் போட மாட்டேன்றான். அதுதான் பிசாசுடைய பெரிய தந்திரம். பிசாசு வந்து பாருங்க, தப்பானதெல்லாம் நல்லா புரியுற மாதிரி காட்டிடுவான், சரியாக இருந்தால் தப்பாக புரியுற மாதிரி காட்டி விட்டுருவான். அவன் வேலையே அதுதான். அதனால் இயேசு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஜீவனுள்ள தேவன். இந்த உலகம் முழுவதும் பாருங்கள் எவ்வளோ கடவுள் இருக்குது. எல்லாம் கடவுளுடைய கல்லறையும் மூடி தான் இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மட்டும் இன்னைக்கு போனாலும் திறந்தே இருக்கிறது. ஏன்னா அவர் இங்கே இல்லை. அவர் எங்கே இல்லை? கல்லறையில் இல்லை. நீங்கள் புத்தர் செத்த இடத்துக்கு போனீங்கன்னா, புத்தர் எங்கே செத்தார், எங்கே அடக்கம் பண்ணாங்கன்னு போனால் இன்றைக்கி புத்தருடைய கல்லறை எப்படி இருக்குது? மூடி தான் இருக்குது. எல்லார் கல்லறையும் மூடி தாங்க இருக்கும். ஏன்னா ஜீவிக்கல, அவங்களாம் ஜீவனுள்ள தேவன் கிடையாது. ஆனால் இயேசு ஜீவனுள்ள தேவன். பேதுரு தான் சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கவனிங்க, அதான் இப்போ திரும்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு சர்ச்சை வருது. இயேசு என்ன சொல்றாரு? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நீ வந்து அவருடைய குமாரன் சொல்றாரு. ஏன் குமாரன் சொல்றாரு? இவர் சொல்லியிருக்கலாம் நீ ஜீவனுள்ள தேவன் சொல்லியிருக்கலாம் பேதுரு. ஏன் ஜீவனுள்ள தேவன் சொல்ல ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் சொல்றாரு? வசனம் சொல்லுது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடினால அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இயேசு மனுஷனா இந்த பூமியில் வந்தார். ஏன் வந்தார் தெரியுங்களா? முதல் மனுஷன் ஆதாம் கிட்ட இந்த உலகத்தை கையில் கொடுத்தாரு. முதல் மனுஷன் ஆதாம் கையில் இந்த உலகத்தை கையில் கொடுத்து நீ ஆண்டுகொள் அப்படின்னாரு. ஆண்டுகொள்னா என்ன? எப்பா நீ உன் கண்ட்ரோலில் வச்சு நீ ராஜாவாயிரு. இந்த உலகத்துக்கு யார் தான் ராஜா? நீ தான்ப்பா ராஜா, நீ ராஜாவாயிரு. இந்த உலகத்தை கையில் கொடுத்தா சில பிள்ளைகள் கையில் நீங்கள் வந்து நல்ல ஒரு வாட்சை வாங்கி கொடுத்துருப்பீங்க. இப்போ வாங்கி மாட்டிருப்பீங்க. அந்த பிள்ளை பார்த்தோன்னா பக்கத்து வீட்டுக்கு பிள்ளை ஒரு சாக்லேட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு வாட்சை கைட்டி கொடுத்துட்டு சாக்லேட் நக்கிக்கின்னு வரும். எங்கடா வாட்சுன்னா அந்த பையன் வாங்கிட்டு போயிட்டான். இது எதுனா இதை கொடுத்துட்டு அதை வாங்கிக்கணும். அதுபோல் பிசாசு என்ன பண்ணிட்டான்? அவனுக்கு தெரியும் ஆதாம் வந்து குழந்தை மாதிரி. ஏன்னா பிசாசு ஆதாமுக்கு முன்னாடியிலேருந்து இருக்கிறான் இந்த உலகத்தில். அவனுக்கு தெரியும். அதனால் ஆதாமை எப்படி ஏமாற்றணும், ஏவாளை எப்படி ஏமாற்றணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டான்? ஏமாற்றி இந்த உலகத்தை அவங்க கையிலேருந்து பிடுங்கிட்டான். பிசாசு என்ன பண்ணிட்டான்? இந்த உலகத்தை யார் கையிலேருந்து பிடுங்கிட்டான்? ஆதாம் கையிலேருந்து பிடிக்கிட்டான். ஆதாம் கையிலேருந்து பிடிக்கிட்டான்னா எப்படி பிடிக்கிட்டான்னா, கடவுள் ஆதாம் கையில் உலகத்தை கொடுத்தாரு. இவன் என்ன பண்ணிட்டான்? ஆதாமை பாவம் செய்ய வச்சு தனக்கு அடிமையாக்கிட்டான். புரியுதுங்களா நான் சொல்லுது? யாருக்கு அடிமையாயிட்டான்? அவனுக்கு அடிமையாயிட்டான். அரெஸ்ட் பண்ணிட்டான். அடிமையாக்குறதுன்னா என்னென்னா அரெஸ்ட் பண்ணிட்டான். போலீஸ் உங்ககிட்ட இருக்குது, எல்லாம் செல்ஃபோனு எல்லாம் செயின் கீன்லாம் எல்லாம் இருக்குது. போலீஸ் உங்களை எடுத்துகிட்டு போய் லாக்கப்பில் போட்டான்னா உங்கள் பொருளெல்லாம் யார்கிட்ட போயிடும்? அவன் எடுத்துப்பான். உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாலுமே உங்கள் பொருளெல்லாம் யார் எடுத்துப்பான்? போலீஸ் பாய்ச்ச கைட்டியா, மோந்தத்தை கைட்டு, செயினை கைட்டு, பர்ஸை கொடு, செல்ஃபோனை கொடு, எல்லாத்தையும் அவன் பிடிக்கிறான்ல. அதுபோல் ஆதாம் பாவம் செஞ்ச உடனே என்ன ஆயிட்டார்னா பிசாசுக்கு பாவத்துக்கு அடிமையாயிட்டாரு. அப்போ அவர் கையில் இருக்கிறது இவன் பிடிங்கிட்டான். பிடுங்கிட்டு பிசாசு தான் இந்த உலகத்தை என்ன பண்ணின்னு வந்தானா ஆட்சி பண்ணின்னு வந்தான். எது வரைக்கும்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாய் வந்து சிலுவையில் மரிக்கும் வரைக்கும், சிலுவையில் மரிக்கும் வரைக்கும் இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டு எல்லாம் அக்கிரமம் பண்ணிக்கொண்டு வந்ததெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா பிசாசு, சாத்தான் தான் பண்ணின்னு வந்தான். அப்போது இயேசு மனுஷனாக வந்து என்ன பண்ணார்னா பிசாசு யாருக்கிட்ட இருந்து வாங்கினா இந்த உலகத்தில் மனுஷன் கையிலேருந்து பிடுங்கினான் ஏமாற்றி. அதனால் இவர் வந்து மனுஷனாக வந்து பிசாசு கையில் இருக்கிற அந்த உலகத்தை திரும்பவும் அவங்ககிட்ட இருந்து வாங்கி திரும்பவும் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு இந்த உலகத்தை ஆளுகிற வல்லமையை கொடுத்திருக்கிறார்.
அதனால தான் இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, என்னை ஏத்துக்கிற உங்களுக்கும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினால் ஜெயித்து, மரண பயத்தினால் ஜீவ காலமெல்லாம் இருக்கிறவர்களுக்கு என்ன பண்ணினார்? விடுதலையை உண்டாக்கி இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ வந்து பாருங்க, இயேசு வந்து இப்போ வந்து அவர் கடவுள் தான். இப்போ வந்து எப்படி இருக்கிறாரு? குமாரனாக வந்திருக்கிறார். கடவுளுடைய பிள்ளையாய் வந்திருக்கிறார். கடவுளுடைய குமாரனாய் வந்திருக்கிறார். அவர் கடவுளுடைய பிள்ளையா வந்ததுனால, குமாரனா இருந்ததுனால தான் நம்மளே சொல்லுது வேதம், நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஏன்னா முதல் பிள்ளை அவரு, நம்மள 2வது 3வது 4வது பிள்ளை லிஸ்ட்டில் வந்துட்டோம், பிள்ளைகளாகிட்டோம் கடவுளுக்கு. கடவுள் மனுஷனாக வந்தார். அதனால தான் அவர் மனுஷனாக இருக்கிறதுனால தான் பேதுரு சொல்கிறாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அர்த்தம். அபிஷேகம் பண்ணப்பட்டவன்னா ஒரு காரியத்தை செய்யும்படியாக, நிறைவேற்றும்படியாக தேவனால் அனுப்பப்பட்டவர்னு அர்த்தம். அப்போ இதை சொன்ன உடனே பாருங்க, பேதுரு சொன்ன உடனே இயேசு என்ன சொன்னார்னா, அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். பேதுருவே, மாம்சமும் ரத்தமும் இதை என்ன பண்ணல உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் உமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ கவனிக்கணும், இயேசு ஒரு மனுஷனை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற காரியம் அவன் மாம்சத்தின்படி சிந்திச்சு ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படி ஏற்றுக்கினான்னா சீக்கிரமாக ஓடி போயிடுவான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர், பரலோகத்தின் தேவனே இதை உமக்கு வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவரே ஒரு மனுஷனுக்கு வெளிப்படுத்தி அவன் அதை ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த வெளிப்பாடை பெற்று அந்த வெளிப்பாட்டை அவன் நம்பி இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே அவன் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள வருகிறார். இதுதான் ஆவியிலே எடுக்கிற முடிவு. இது ஆவியிலே எடுக்கிற முடிவு. மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தல, தேவன் வெளிப்படுத்தினார், ஆவியில் வெளிப்படுத்தினார். புரியுதுங்களா? அப்போது நாம் உணர்ந்துன்னு சொல்லும்போது என்னென்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கு நம்ம இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள நமக்குள்ள ஆவியானவர் வந்து செயல்படுகிறார். இப்போ உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். இப்போ இந்த ஆவியானவரை பற்றி தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு நேராய் போகலாம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம். ஓகே, நான் வாசிக்கிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியானவர் கொடுத்திருக்கிறார்னா, கவனிங்க, முதல்ல பயமில்லாத ஆவி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தைரியமான ஆவி. நான் அதை பற்றி ஒரு வாரம் பேசினேன். தேவன் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளோ பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள். நல்லா கேட்டுங்க, உலகத்தில் இருக்கிறவன் இயேசுவை ஏன் ஏற்றுக்கொள்ளனா, அவனுக்குள்ள ஆவியின் வெளிப்பாடு கிடைக்கல, அவனுக்கு கடவுளுடைய ஒரு வெளிப்பாடு கிடைக்கல. அவன் மாம்சத்திலே இயேசுவை பார்க்குறான், மாம்சத்தின்படியே என்னமோ சொல்லின்னு போயிருக்கிறான். ஆனால் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், பரலோகத்தின் தேவன் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு இயேசுவை பற்றிய ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். அவர் கொடுத்த உடனே நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அவர் உள்ளே வந்துடுறாரு. நீங்கள் இயேசுவை ஆண்டவர் இரட்சகர்னு சொன்ன உடனே பரிசுத்தவர் என்ன பண்ணிட்டார்? உங்களுக்குள்ளே வந்துட்டார். இப்போ இந்த ஆவியானவருக்குள்ளே இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா, எல்லா மனுஷங்களுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. எல்லா மனுஷங்களும் எப்படி இருக்காங்கன்னா, ஆவி, ஆத்மா, சரீரம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆவி கூட பரிசுத்த ஆவியானவர், ஆத்மா, சரீரம். நீங்கள் சம்திங் ஸ்பெஷல். எல்லாம் 3. நீங்கள் யார்? அதுக்கும் மேலே. கிறிஸ்தவர்கள் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் எந்த குலம், கோத்திரம், எந்த இனம், ஜாதி, மொழியெல்லாம் தேவையில்லைங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் விசேஷமானவர்கள். பைபிள் வசனம் சொல்லுது, அந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அந்த விலையேற பெற்ற பொக்கிஷன்றது யாரு?
பரிசுத்த ஆவியானவரை நாம் எதில் பெற்றிருக்கிறோமா? இந்த மண்பாண்டம்னா என்ன? இந்த சரீரத்தில் சொல்கிறாரு, எப்பா அவர் பெரிய கடவுள்ப்பா, வானத்தையும் பூமி படைத்த கடவுள், பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற கடவுள். இப்போ எங்கே வந்திருக்கிறார் தெரியுமா? எங்கே இருக்கிறார் தெரியுமா? இந்த மண் பானைக்குள்ளே இருக்கிறாரு. நம்மளாம் ஒரு மண் பாண்டம். காலையில் சொன்ன பார்த்தீங்களா, சரீரத்தை பற்றி பேசினேன். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது எங்கே தான் போக போகுது? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மண் திரும்ப மண்ணுக்கு போக போகுது ஒரு நாள். ஆனால் உள்ளே இருக்கிற ஆவி ஆத்துமா அழிவில்லாதது. புரியுதுங்களா? இப்போது எல்லா மனுஷர்களும் ஆவி ஆத்துமா சரீரம் அவ்வளோதான். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது ஆவி கூட பரிசுத்த ஆவியானவர், ஆத்துமா சரீரம். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து எப்பவுமே வந்து உங்களை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மற்றவங்கள மாதிரியே நீங்கள் உங்களை பார்க்கக்கூடாது, உங்களை யோசிக்கக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு உண்மை என்னென்னா, நீங்கள் மற்றவர்களைப் போல அல்ல, நீங்கள் மற்றவங்க மாதிரி கிடையாது. அல்லேலூயா. ஏன் மற்றவங்க மாதிரி கிடையாது? மற்றவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணலை, அவங்களுக்குள்ள தங்கி இல்லை. ஆனால் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அப்போ நீங்கள் மற்றவங்க மாதிரியே யோசிக்கக்கூடாது. அவன் வாழ்கிற ஸ்டைல்லையே நம்ம வாழக்கூடாது. மற்றவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அவனுக்கு இயேசுவை பற்றிய ஒரு வெளிப்பாடு இல்லை. அவன் என்ன நினைக்கிறான்? இந்த உலகத்தான் வாழ்க்கை, இந்த உலகம் வாழ்க்கை தான் வாழ்க்கை, இதுக்காக தான் வாழணும்னு யோசிக்கிறான். அதுக்கு தான் பாருங்கள், நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவை யாராவது மற்றவங்க கூட என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. அவங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பு ஃபெல்லோஷிப்பு இருக்கக்கூடாது, ஐக்கியம்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இயேசுவை பற்றிலாம் சரியாக தெரியாது, உன்னை என்ன பண்ணுவாங்க, தப்பாக கொண்டு போயிடுவாங்க. அது தப்பு கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு தெளிவு இருந்தது தான் நம்மளை யாரும் தப்பாக கொண்டு போகவே முடியாது. தாம்பரத்துக்கு எப்படி போகுதுன்னு எனக்கு வழி நல்லா தெரிஞ்சிருந்தா என்னை யாருன்னா தப்பான வழியில் கொண்டு போயிட முடியுமா? எனக்கு தெரியும் தாம்பரத்துக்கு எப்படி போகணுன்ட்டு வழி. ஏன்னா என்ன தான் என்கிட்ட பேசிக்கொண்டு என்னை இப்படிக்கா வா நம்ம இப்படிக்கா போகலான்னு சொல்லிட்டு ஜெயின் காலேஜ் வரைக்கும் கொண்டு போவேன். ஏன்னா தாம்பரத்துக்கு அங்கேருந்து ஒரு டர்ன் இருக்குது. இருக்கா இல்லைங்களா? அதனால் அவ்வளோ தூரம் போவேன். அதுக்கும் மேலே என்னை கொண்டு போடான்னு வச்சுக்கங்க. எனக்கு தெரியுமா தெரியாதா? இவன் தாம்பரத்துக்கு கொண்டு போகல, இவன் வேற எங்கேயோ கொண்டு போகிறான், பாரிஸ் பக்கமாக கொண்டு போகிறான்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். என்ன பண்ண முடியாது? ஏமாற்ற முடியாது. நான் வேணா அவனை சொல்லுவேன், வாடா நான் கூட்டு போகிறேன் உன்னை தாம்பரத்துக்கு, நான் அவனை எடுத்துன்னு போயிடுவேன். இப்போ எனக்கே தாம்பரத்துக்கு எப்படி என்ன வழின்னு தெளிவு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன கொண்டு போயிடுவான். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்கள் நண்பர்களோ உங்கள் உறவினர்களோ யாருமே உங்களை வந்து ஆண்டோட அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. ஏன்னா அந்த சத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை, தெரியலன்னா தான் பிரச்சனை. அந்த காலத்தில் என்னென்னா சத்தியத்தையும் சொல்லிக் கொடுக்கல, ஜனங்க கூடவும் பழக விடல. இந்த காலம் கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு, இந்த நாட்கள் டெவலப் ஆயிடுச்சு, நல்ல சத்தியத்தை உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. உண்மையிலே இயேசுவை பற்றின நல்ல காரியங்கள் தெளிவாக உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. நீங்கள் கொடுத்து வச்சுங்க. நாங்கள் அந்த டைம்லலாம் எங்களுக்கு ரொம்ப கொடுப்பினே கிடையாது. நீங்களாம் வந்து பெரிய பெரிய ஊழியக்காரங்க மெசேஜ் எல்லாம் வீட்டிலே உட்காந்து கேட்டுடுறீங்க. அவர் எவ்வளோ பெரிய ஊழியக்காரனா ஆகட்டும், தேசத்தில் வீட்டில் உட்காந்து கேட்குறோமா கேட்கலீங்களா? அந்த காலத்துலலாம் ஒரு பெரிய ஊழியக்காரனுடைய மெசேஜை கேட்கணும்னா வருஷத்தில் ஒரு முறை மெரினா பீச்சில் 3 நாள் கூட்டம் போடுவாங்க. அந்த 3 நாள் கூட்டத்துக்கு ஆமாம் முன்னாடியே அங்கங்கே எல்லாம் ஜெபம் பறக்கும், போஸ்டர் கட் அவுட்லாம் பறக்கும், எல்லாம் வச்சுக்கின்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கின்னு 3 நாள் கூட்டம் 3 நாள் கூட்டம் 3 நாள் கூட்டம் வரதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே தொடங்கிடும். 3 நாள் கூட்டம்ன்ட்டு எப்போ வரோன்னு காத்திருந்து மெரினா பீச்சில் வந்த உடனே அந்த நாட்களில் எல்லாம் வந்து மெரினா பீச்சில் சேர்ந்து அந்த ஊழியக்காரங்க பார்க்கும்போதே அப்பா அப்படி மெசேஜ் கேட்போப்பா அப்படின்னு இருக்கும். ஆனால் இன்னைக்கு எல்லாம் சப்புன்னு போச்சு. ஏன்னா எவ்வளோ பெரிய ஊழியக்காரர் இருந்தாலும், உலகத்திலே பெரிய ஊழியக்காரர் இருந்தால் கூட நான் இன்றைக்கி வந்துச்சு யூடியூப்பில் வந்துச்சு போட்டு தட்டின உடனே எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், பார்த்துருமா பார்க்கலீங்களா? பார்த்துடுறோங்க, எல்லாத்தையும் பார்த்துடுறோம் யூடியூப்பில் போய். அப்போது இந்த காலம் அது போலாம் மாறிவிட்டது. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது. அதனால் நீங்கள் மாறுறதுனால உங்களுக்கு வந்து அதெல்லாம் பெருசாக தெரில. ஆனால் அப்போது ஒரு பெரிய ஊழியக்காரங்கள்லாம் ரொம்ப பெருசாக தெரிஞ்சாங்க. சரி, அப்போது அதனால் அவங்க என்ன போதிச்சாங்கன்னா, சத்தியத்தை எங்களால் சரியாக கேட்க முடியல. அவங்க வந்து எதனா சொன்னால் தான் விசேஷமான காரியங்களை கேட்க முடியும். மற்றபடி சர்ச்சில் பார்த்தீங்கன்னா
வாரம் வாரம் எதை தான் பேசின்னு இருப்பாங்க? பொதுவாக இப்போ சத்தியத்தெல்லாம் ரொம்ப பேச மாட்டாங்க. என்ன பேசுவாங்க? பாஸ்டருங்க, நான் அந்த ஊருக்கு போனேன், இந்த ஊருக்கு போனேன், இந்த பேயை துரத்துனேன், அந்த பேயை துரத்துனேன், இந்த பஸ்ஸில் ஏறினா அந்த பஸ்ஸில் இறங்கினேன். இதை பற்றி தான் அவங்க 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 வாழ்க்கையில் நடந்ததை தான் பேசின்னு இருப்பாங்களே ஒழிய சத்தியத்தை போதிக்க மாட்டாங்க, வசனங்களை போதிக்க மாட்டாங்க. அவங்க போயிட்டு வந்தது சொல்லுவாங்க, இல்லைன்னா அதிகபட்சம் அவங்களுடைய பெருமைகளை பேசுவாங்க. நான் வந்து ஆண்டவருக்காக இதை விட்டேன், அதை விட்டேன், ஆண்டவருக்காக நான் இந்த பிரதிஷ்டை பண்ணேன், அந்த பிரதிஷ்டை பண்ணேன், ஆண்டவருக்காக நான் இதை ஒப்பு கொடுத்தேன், அது ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு அவங்களுடைய பெருமையை பேசின்னு இருப்பாங்க. ஆனால் சத்தியத்தை என்ன பண்ண மாட்டாங்கன்னா போதிக்க மாட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சத்தியத்தை போதிக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா? இருக்கிறீங்களா இல்லைங்களா? இருக்கிறீங்க. சரி, அப்போது தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை உள்ள கொடுத்திருக்கிறார். நம்ம விசேஷமானவர்கள். ஏன்னா நமக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அவங்க யோசிக்கிற மாதிரி நீங்க யோசிக்க கூடாது, அவங்க வாழ்ற மாதிரி வாழக்கூடாது. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். இந்த ஆவியானவர் உங்களுக்கு சில காரியங்களை கரெக்டாக போதிப்பார், சில காரியங்களை போதிப்பார், உங்களுக்கு சொல்லுவாருங்க, கரெக்டாக சொல்லுவார். நீ இப்படி இருக்கணும், இப்படி செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது. நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைலில் வேறு மாதிரி மாறிடும். எல்லா விதத்துலேயும் மாறிடுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை, பொருளாதாரம், சரீர சுகம் எல்லாமே சூப்பராகிடும். ஆனால் இங்கே நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நமக்குள்ள கடவுளை வச்சுக்கின்னு நம்ம கடவுளுடைய வார்த்தைக்கு கேட்குறதே கிடையாது. நமக்குள்ளே யார் இருக்கிறாரு? ஆமாம், இந்த மண்பாண்டத்தில் என்ன இருக்கிறோம்? மகிமையான பொக்கிஷத்தை வச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த மகிமையான பொக்கிஷம் உள்ளே இருந்தோம், அது பொக்கிஷம்னு தெரியாமல் நம்ம என்ன பண்ணின்னு இருக்கிறோம்? பித்திலைக்கும் இரும்புக்கும் செம்புக்கும் ஓடின்னு இருக்கிறோம். உள்ள பொக்கிஷம், உள்ள தங்க கட்டியை வச்சுக்கின்னு வீட்டுக்குள்ள இரும்பியும் செம்பியும் பித்திலையும் பெருசாக பேசின்னு இருக்குது, தேடி ஓடி அதை எடுத்துட்டு அதை அருமை பெருமைன்னு நினைக்கிறது. நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள தங்கம் இருக்குது. ஆமேன். வெளியில் இருக்கிற இரும்பை விட, வெளியில் இருக்கிற பித்திலையை விட, வெளியில் இருக்கிற செம்பை விட உங்களுக்குள்ளே இருக்கிற தங்கம் பெருசு. வசனம் அப்படிதாங்க சொல்லுது. பரிசுத்தர் அவர் யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், உலகத்தில் இருக்கிற சாத்தானை விட பெரியவர். அல்லேலூயா. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அப்போது நீங்கள் வந்து மற்றவங்க மாதிரி கிடையாது. எதுக்கு சொல்ல வர, திரும்பவும் நம்ம கிறிஸ்துவங்க திரும்பவும் நம்ம லைஃப்பை யார் கூட கம்பேர் பண்ணுறோம்? அவங்க கூட கம்பேர் பண்ணுறோம். அவனுக்கு செத்த பிறகு அவனுடைய லைஃப்பை பற்றி அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை கூட அவனுக்கு கிடையாது. செத்து போன பிறகு அவன் ஏன் ஒரே வயிற்றில் வாயில் அடிச்சுக்கின்னு ரோட்டில் உருண்டு பிறண்டு ஓன்னு அமக்கலை பண்ணுறான்னா, ஐயோ இந்த ஆள் செத்துட்டாரு, என் வாழ்க்கையில் இனி யார் இருக்குது? நான் சொல்கிறேன், கிறிஸ்தவர்களுக்கு அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் செத்து போனவரை விட உங்களுக்குள்ள உயிரோடு இருக்கிற ஒரு பெரியவர் இருக்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் மறந்து போயிடுறீங்க. நீங்கள் அவங்க அழுகுறதையே பார்த்து, அவங்க அந்த சாவுங்கெல்லாம் போய் அந்த சாவில்லாத மக்கள்லாம் அழுகுறத பார்த்து நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, நாமளும் அப்படி தான் அழுகணும். அப்போ தான் நம்மளை பாசமுள்ள கணவர், பாசமுள்ள மனைவின்னு நினைப்பாங்க, பாசமுள்ள அப்பா, பாசமுள்ள பிள்ளை நினைப்பாங்க. பாசன்றது ஆக்டிங்கில் கிடையாதுங்க, உள்ளத்தில் இருந்தால் போதும். நான் கூட பாருங்கள், என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன், ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, நல்ல பையன், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, செத்துட்டான். அவன் சாவுக்கு போயிருந்தேன். அவங்க அம்மா ஒரே என்னை பிடிச்சிக்கிட்டு என் கையை பிடிச்சிக்கிறாங்க. ஞானமணி உன் ஃப்ரெண்டு செத்துட்டான்ப்பான்னு அழுகுறாங்க. என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரியும் அவன் நல்ல பையன், அவன் நிச்சயமாக மோட்சத்துக்கு தான் போயிருப்பான். ஆனால் ரொம்ப நல்ல பையன், என்னை விட நல்ல பையன். அதையும் சொல்கிறது இடத்துல. ஆமாம், என்னை விட நல்ல பையன். நானாவது கொஞ்சம் சண்டை கிட்ட போடுவேன், கோலி கீழி விளாடுவேன், கில்லி, ஃபுட்பாலு, கபடி எல்லாமே விளாடுவேன், அமகலம் பண்ணுவோம், பசங்களை அடிச்சுப்போம், பிடிச்சிப்போம், என்னமோ பண்ணுவோம், எல்லா வேலையும் பண்ணுவோம். ஆனால் அவன் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப நல்ல கேரக்டர். ஒரு ஜுரம் வந்தது, செத்துட்டான். இப்போ இந்த சாவில் எனக்கு தெரியும் அவன் நல்ல பையன், அவன் ஆண்டவர்கிட்ட போயிட்டான். ஆனால் அந்த அம்மாவுக்கு என்னென்னா, ஐயோ என் பிள்ளை செத்துட்டானே அப்படின்ட்டு அந்த அம்மா ஒரே அழ. ஆனால் நான் அழுவில் போனேன், நின்று பார்த்தேன், சரி ஆபேல் செத்துட்டான், ஆண்டவர்கிட்ட போயிட்டான், விடு, எல்லாருமே ஆண்டவர்கிட்ட போகிறோம், இன்னும் சீக்கிரமாக போயிட்டான். சில நேரத்தில் வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. இது முதல் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது, பைபிள் தான் சொல்லுது. ஏனெனில் அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்து இருப்பார்கள். இனி அவனுக்கு வந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது.
குடும்பத்துக்காக மாசமான வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், அதை செய்யணும், இதை செய்யணும். எவ்வளோ பிரச்சனை. ஒரு கணவனா, ஒரு மனைவியா, எவ்வளோ தேவைகள் செய்யணும். இல்லை சும்மாவா வாழ்க்கை ஓடுது? எல்லாமே செய்யணும். செய்யணும்னா எல்லாம் வீட்டில் உட்காந்து காலாட்டிட்டு தான் செய்ய முடியுமா? காஞ்சிபுரமா இது காலாட்டிக்கிட்டே சம்பாதிக்கிறதுக்கு? காஞ்சிபுரத்தில் ஒன்றா போனால் காலாட்டிட்டு சம்பாதிக்கலாம். காஞ்சிபுரத்தில் போய் காலாட்டி சம்பாதிக்கிறதுனா சும்மா காலாட்டினா சம்பாதிக்க முடியாது. அங்கே தறி நெய்யணும். தறி நெய்கிற வேலை தான் சொல்லுவாங்க. காலாட்டினா சம்பாதிக்கிறான் பாட்டு. அவன் பாட்டு உட்காந்து காலாட்டிக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு புடவை செஞ்சு முடித்த உடனே ஒரு அமௌண்ட்டு. அதை தான் சொன்னாங்க, காலாட்டிக்கின்னு சாப்பிட்றான்பா அவன் அப்படின்ட்டு. நம்மளும் அதை கேட்டு வீட்டில் உட்காந்து காலாட்டுறது. பழமொழியெல்லாம் தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிறது. காலாட்டின்னு சாப்பிட்றதுக்கு அந்த ஊரில் போகலாம். ஆனால் இப்போ நம்ம அப்படி இருக்க முடியுமா? நம்ம குடும்பம் ஆயிடுச்சு, வாடகை கட்டணும், அதை கட்டணும், இது கட்டணும். 1ஆம் தேதி பிறந்த உடனே எல்லாருக்கும் கொஞ்சம் என்ன இருக்கும்? மாதம் 1ஆம் தேதி எல்லாருக்கும் கமிட்மெண்ட்டு. இஎம்ஐ கட்டணும், வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணணும். பசங்களுக்கு இப்போ ஸ்கூல் தொடங்குது, ஸ்கூல் ஃபீஸை கட்டணும். நல்ல காலம் ஒரு 10 நாள் தள்ளி போச்சு. அதில் ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, ஒரு வாரத்தில் கட்டிக்கலாம். எப்படியாவது கர்த்தர் தான் ஒரு வாரம் கொடுத்துக்கிறாரு. நம்ம அப்படிலாம் போயின்னு இருக்கிறோம். அப்போ அவன் வசனம் சொல்லுது, இது முதல் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஏன்னா அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்திருப்பார்கள். இது நமக்கு தெரியணும். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சால் நம்ம செத்து போனவங்களுக்காக என்ன பண்ண மாட்டோம்? சரி மனஸ்தாபம் பண்ணுவோம், சரி நல்ல ஆள் பரவாயில்ல, இப்போ மட்டும் ஒன்றும் கெட்டு போகல. பூமியில் இருந்தார், இப்போ யார் கூட இருக்கிறாரு? கர்த்தர் கூட இருக்கிறாரு. எங்கே போயிட்டாரு? நரகத்துக்காக போயிட்டாரு? இல்லை எரியிற அக்கினியில் நின்றுக்கிறாரு? கிடையாதுங்க. ஆண்டவர் கூட சந்தோஷமாக இருக்கிறாரு. தெரியுங்களா உங்களுக்கு? அதுதான் உண்மை. அப்போ அந்த சத்தியத்தை அறிஞ்சோம்னா நம்ம எப்படி இருப்போம்? மற்றவர்கள் மாதிரி இருக்க மாட்டோம். இது சாவு மட்டும் கிடையாது, வாழ்வும் அப்படிதான். அவன் பாருங்க, அவன் வந்து சம்பாதிப்பான், எல்லாத்திலையும் அவன் அக்கௌண்ட்லேயே போட்டு வச்சுட்டு இருப்பான். ஒன்றும் கொடுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு பயம், நாளைக்கு ஒரு காலத்தில் பணம் தான் என்னை காப்பாற்றான், வேற எதுவும் காப்பாற்றாது. அவன் இப்போவே சேர்த்து வைக்கிறான். என்ன சேர்த்து வைக்கிறான்? நாளைக்கு கேன்சர் வருமா, இல்லை வேற என்ன வியாதி வரும்னு தெரியாது, கொஞ்சம் சேர்த்து வச்சாதான் என்ன பண்ண முடியும், நான் அதுலேருந்து தப்பிக்க முடியும், கொஞ்ச நாள் பிழைக்க முடியும்யா அப்படின்னு அவன் சேர்த்து வைக்கிறான். அப்போ நம்மளும் அவனை போலவே யோசிச்சு, நம்மளும் அதே போலவே நாளைக்கு கேன்சர் வருமா, என்ன வரும்னு தெரியாது, இப்போதுலேருந்து துட்டு சேர்த்து வைப்போம் அப்படின்னா சேர்த்து வச்சோம்னா அப்போ வந்து நம்ம அவனை போல வாழ்கிறோம். உங்களுக்கு புரியல நீங்கள் யார், உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் யார், அவர் என்ன செய்கிறாரு, அதெல்லாம் புரியல. அதெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் மற்றவர்கள் யோசிக்கிற மாதிரியே உங்களை யோசிக்காதீங்க, மற்றவங்க வாழ்கிற மாதிரியே வாழாதீங்க. நீங்கள் மற்றவர்களை போல கிடையாது, மற்றவர்களை விட நீங்கள் விசேஷமானவர்கள். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். சரி, அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நம்ம பார்க்கும்போது இந்த 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம்? அவர் தைரியம் உள்ள ஆவியானவர், பயத்தின் ஆவி கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பயத்தின் ஆவியானவர் கிடையாது. அதனால் கிறிஸ்தவர்கள் பயப்படக்கூடாது. ஆமென். என்ன பண்ணக்கூடாது? பயப்படவே கூடாது. கர்மாம்பூச்சிக்கு பயப்படாதீங்க, பல்லிக்கு பயப்படாதீங்க, ஆமாம் பாம்பு கூட பயப்படக்கூடாது. பயப்படாதீங்க. கொஞ்சம் நின்று பாருங்களேன், என்ன தான் பண்ணோம். ஒரு கர்மாம்பூச்சி வருது, சரி வரட்டும், நின்று பாரு என்ன பண்ணணும்னு பாரு. அது ஓடுறது முன்னாடி நீ ஓடிடுற. உன்னை பார்த்துட்டு கர்மாம்பூச்சி ஓடுறது முன்னாடி நீ ஓடிடுற. அதை நின்று கூட பார்க்கறது கிடையாது. ஒரு பல்லி வருதுன்னா சரி வரட்டும், அது என்ன பண்ணுதுன்னு நின்று பாருங்களேன். அது உங்களை பார்த்துட்டு அது ஓடுறதுக்கு முன்னாடி நீங்க ஓடி வந்து ஐயோ பல்லி வந்துச்சு. கொஞ்சம் நின்று பாருங்க. ஏன்னா உங்களை கொஞ்சம் தைரியப்படுத்த வேண்டியது கடமை. ஏன்னா நம்ம சர்ச்சில் இடம் விடாலும் நடக்குது. சில இடத்துல நம்ம சர்ச்சில் பல்லி ஓடுது, சின்ன கர்ப்பப்பூச்சி கூட வந்துடுது இல்லையா? நம்ம மூடி விட்டு போகிறோம், திடீர்னு வந்துடுது, நம்ம என்ன பண்ண முடியும்? அதுனா என்கிட்ட சொல்லிட்டா வருது, பாஸ்டர் நான் உள்ளே வரேன்ட்டு. அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் உங்களை தான் சரி பண்ண முடியும். ஆமென். என்ன சொல்கிறீங்க? அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கணும். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தைரியமான ஆவியானவர். வாழ்க்கையை குறித்து, உங்கள் சரீரத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்களுடைய பிஸ்னஸை குறித்து, உங்களுடைய வேலையை குறித்து என்ன இருக்கணும்? நல்ல தைரியம் இருக்கணும். ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தைரியத்தின் ஆவியானவர். தைரியம் இல்லைன்னா அங்கேருந்து கொஞ்சம் இம்போர்ட் பண்ணிக்கங்க. தைரியம் உங்களுக்கு கம்மியாக இருந்தால் அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணிக்கலாம்?
நம்ம கொண்டு வந்துடலாம், ரொம்ப ஈஸி. கவனிங்க, நீங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிறீங்க. ஒன்று சொல்லட்டுங்களா? சரீரம் மண்ணுக்கு போயிடும், அழிவுள்ளது. ஆனால் ஆவி ஆத்மா அழிவில்லாதது. அப்போது அழிவில்லாததுலேருந்து தான் அழிவுள்ளது என்ன பண்ணோன்னா, அழிவில்லாதது தான் பெட்டர். அழியக்கூடியது அதை விட கம்மி தான். கரெக்டுங்களா? எதுங்க சிறந்தது? அழியக்கூடியது சிறந்ததா, அழிவில்லாதது சிறந்ததா? அப்போ ஆவி ஆத்மா அழிவில்லாதது, அதுதான் சிறந்தது. சரீரம் அழியக்கூடியது, அது அது ஆவி ஆத்மா விட சிறந்தது கிடையாது. இது சிறந்ததுன்னா அது ஆவி ஆத்மா இதை விட சிறந்தது. அது புரியுதுங்களா? அப்போ சிறந்தது கூட யார் இருக்கிறாரு? சிறந்தவர் இருக்கிறார். உங்க சிறந்தது கூட, உங்களுடைய ஆவி ஆத்மா கூட சிறந்தவர் பரிசுத்தாவினர் இருக்கிறாரு. இப்போ கவனிங்க, அவரும் அழிவில்லாதவர். அப்போ அழிவில்லாதவர் என்ன பண்ணுவார்? அழிவில்லாதது கூட மேட்சிங் ஆகிடும். அழிவில்லாத ஆவியானவர் நம்முடைய ஆவி கூட என்ன ஆகிடுவார்? மேட்சிங் ஆகிடுவார். அதில் என்ன நடக்கும்னா டிரான்சாக்ஷன் நடக்கும். டிரான்சாக்ஷன் அப்படின்னா மாற்றுதல். அங்கேருந்து இங்கே வரலாம், இங்கேருந்து அங்கே போகலாம். இந்த கம்யூனிகேஷன்ஸ் ஈஸியாக இருக்கும். ஆவியினர்கிட்டேருந்து உங்கள் ஆவிக்குள்ளே எல்லாம் கடந்து வரும். ஆனால் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இது காலி டப்பா. இங்கே இருக்கிறது என்னது? காலி டப்பா. இங்கே ஒன்றுமே கிடையாது. இங்கேருந்து அவர் ஒன்றே அங்கே வாங்கவே முடியாது. அவர் தான் பெரியவர், அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. இப்போ அவர்கிட்ட என்ன இருக்குன்னா தைரியம் இருக்குது. உங்கள்கிட்ட தைரியம் இல்லைன்னா அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கங்க, ரிசீவ் பண்ணிக்கங்க. புரியுதுங்களா? ஆண்டவரே எனக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். பரிசுத்தானவரே உமக்குள் இருக்கிற தைரியம் என்னுடைய ஆவியில் ஆத்மாவில் வரட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். நீங்கள் டெய்லி இது மாதிரி 10 முறை 20 முறை சொல்லிக்கினே இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் தைரியசாலியாக மாறிடுவீங்க. ஆனால் இதை ரிசீவ் பண்ணல. யோசிச்சு பாருங்க, இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. இப்போ இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறத பாகிஸ்தான் வாங்குறான்னா அப்போ சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது இல்லை? இவங்க கொடுக்கணும்னு விரும்பினா கூட அவன் வாங்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் தான் இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட் ஆகும் இல்லை? அவன் அனுமதி கொடுக்கணுங்க. இப்போ இன்னொரு நாட்டுக்காரன் என்ன பண்ணணும்னா அனுமதி கொடுக்கணும். நான் அங்கேருந்து வரதை வாங்கிக்கிறேன், ஏரோப்ளைனில் ஏற்ற அனுமதிக்கிறேன், அந்த பொருள் எங்கள் நாட்டில் வரதுக்கு நான் அனுமதிக்கிறேன்ட்டு அனுமதி கொடுத்தா தான் அங்கே இருக்கிற பொருள் அங்கே போய் சேரும். இங்கே இருக்கிற பொருள் அங்கே போய் சேரும். அப்படி தாங்க நாம் அனுமதிக்கணும். வசனம் சொல்லுது, நீங்கள் பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். நீங்கள் பூமியில் எவைகளெல்லாம் கட்டாவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்தினால் கட்டாவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்படின்னா என்னன்னா, நீங்கள் அனுமதிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கப்படும், நீங்கள் அனுமதிக்காதது உங்களுக்கு அனுமதிக்கப்படாமல் நிறுத்தப்படும். உங்கள் லைஃப் அப்படிதாங்க. நீங்கள் அனுமதிக்கணும். எதை அனுமதிக்கிறீங்க? பரிசுத்தானவருக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அனுமதிக்கணும். பரிசுத்தானவருக்குள்ளே என்ன இருக்குது? தைரியம் இருக்குது. நான் அனுமதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால என்ன பண்ணுறேன்? பரிசுத்தானவருக்குள்ளே இருக்கிற தைரியத்தை என்னுடைய ஆவியில் வரட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் என்ன பண்ணுறேன்? அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. பரலோகம் அதுக்கு எஸ், அதுக்கு ஓகே, சாங்ஷன் பண்ணும். அதே போல் பிசாசுகிட்ட இருக்குது ஒன்றும் என்னுடைய ஆவியில் ஆத்மாவில் என்கிட்டயே வரக்கூடாது என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் அனுமதி மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. எல்லாம் அங்கே தான் அவன் எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியாது, ஏரோப்ளைன்லேயே ஏற்ற முடியாது. ஒன்று தெரியுங்களா? இந்த உலகத்தில் அந்த சட்டங்கள்லாம் இருக்குது. உலகத்திலேயே நம்ம நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு நம்ம ஒரு பொருளை அனுப்பணும்னா அவன் அங்கேருந்து எனக்கு இந்த பொருள் இந்த நாட்டிலேருந்துலாம் வரக்கூடாது பேன் பண்ணுறேன்னு அவன் ஒரு லா போட்டானா, சட்டம் போட்டானா, இங்கே அந்த பொருளை என்ன பண்ண மாட்டாங்க, ஏர்போர்ட்லேயே அனுமதிக்க மாட்டாங்க, கார்கோலையே ஏற்ற மாட்டாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அந்த நாட்டுடைய சட்டம் அப்படி. அவன் அனுமதிக்கல. அவன் அனுமதிக்காத நீங்கள் என்ன பண்ண முடியாது, எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அப்போ அவன் அனுமதிக்கணும். அப்போ நீங்கள் அனுமதிக்கணுங்க. உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உங்கள் கையின் பிரயாசம், வேலை எல்லாத்துலேயும் நீங்கள் அனுமதிக்கணும். ஆவியானவருக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அனுமதிக்கணும். தைரியத்தை அனுமதிக்கணும். அடுத்த வாரம் பார்த்தோம் பலம். பரிசுத்தானவர் எப்படிப்பட்டவர் இருக்காரு? பலம். அவருக்குள்ளே நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு பார்த்தோம். அதை அனுமதிக்கணும். நமக்கு அதெல்லாம் தேவை. அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும். ஃபஸ்ட்டு பயமுள்ள ஆவியில் தைரியம், அதுக்கு அடுத்தது பலமுள்ள ஆவியானவர், மூணாவது அன்புள்ள ஆவியானவர். இப்போ மூணாவது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? அன்புள்ள ஆவியானவர். ஆனால் இது கடைசி காலமாக இருக்குது. இயேசு சொன்னார், கடைசி காலத்தில் அக்கிரமம் மிகுதியாவதினாலே அன்பு தணிந்து போகும். அக்கிரமம் மிகுதியாவதினாலே என்ன தணிஞ்சு போயிடுமா? அன்பு தணிஞ்சு போயிடுமா? நம்மளாம் அந்த நாட்களில் தான் இருக்கிறோம்.
இன்றைக்கி மனுஷங்கிட்ட என்ன இல்லைன்னா அன்புலாம் கிடையாது. யாருக்குன்னா அன்பு காட்டினா அதனால் வம்பு தான் வருது. அதனால் யாருக்கிட்ட என்ன பண்ணுறது இல்லை மக்கள்க எல்லாம் கராராக தான் இருக்கிறான். வீட்டு வாசலாண்ட வந்து நின்னா வெயிலில், என்னப்பா அந்த காலத்துலலாம் வீட்டு வாசலில் வெயில் அடிச்சுன்னு வந்து நின்னா, என்னப்பா தம்பி வந்துட்டியா, இப்படி திணையில் உட்காருப்பா, தண்ணி குடிட்டா கேட்பாங்க. தண்ணி குடிச்சு முடிச்ச உடனே கொஞ்சம் மோர் கூட எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. குடிச்சிட்டு போப்பா தம்பி, சாப்பிட்றியான்னு கேட்பாங்க. இந்த காலத்தில் அப்படி இல்லை. வெயிலுக்கு வீட்டு பக்கம் கொஞ்சம் நிழலாக இருந்து நின்னா, யார்ப்பா எங்கே இருந்து நிற்கிற, எங்கேருந்து வந்த நீ, ஏங்க நிற்கிற? ஏன்னா அக்கிரமம் மிகுதியானதுனால அன்பு என்ன ஆயிடுச்சு, தனிஞ்சு போச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி 4 திருடன் வந்து அதே மாதிரி நின்று வேவு பார்த்து திருடின்னு போயிடுறான். திருடனுங்க அப்படி பண்ணதுனால இன்னைக்கு நல்லவன் யாரு திருடன் யாருன்னு தெரில. எந்த நல்லவன் எப்போ திருடனா மாறுவானு தெரியல. அதனால என்ன ஆயிட்டாங்க, மக்களுங்க ரொம்ப கேர்ஃபுல் ஆயிட்டாங்க. நல்லவன் கெட்டவனா எனக்கு தேவையில்லை, என் வீட்டாண்ட நிற்கக்கூடாது, என் இடத்துல வரக்கூடாது. பாருங்க, இன்னைக்கு அன்பு தனிந்து போயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு காணொளி பார்த்தேன், ரொம்ப கொடுமையான காணொளி. ஒரு அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ பிஸ்னஸ் பண்ணி முன்னேறி வந்துட்டாரு. அந்த பையனுக்கு ஏதோ அவர் பிஸ்னஸில் ஏதோ ஒரு பிஸ்னஸை கொடுத்துருக்கிறாரு. அந்த பையன் அந்த பிஸ்னஸில் என்னென்னமோ எப்படி பண்ணான்னு தெரில, கொஞ்சம் கடன் வாங்கி அந்த பிஸ்னஸ் சரியாக போகல. அப்பா கிட்ட ஒரு 3 பிஸ்னஸ் இருக்குது போல். அவர் என்ன பண்ணுற மற்ற பிஸ்னஸையும் கேட்டிருக்கிறான் கொடுன்ட்டு. அப்பா கொடுக்காம இருந்தார் சொல்லிட்டு அந்த அப்பாவை அவன் கையில் குத்துறான் பாருங்க, பாக்ஸிங் குத்துற மாதிரி குத்துறான். உலகமே கொதிச்சு போச்சு. அந்த ஆளை மட்டும் அப்படி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ரோட்டில் விட்டீங்கன்னா எடுத்துன்னு போகிறதுக்கு சின்ன பீஸு கூட கிடைக்காது அவங்ககிட்ட. ஜனங்க அவ்வளோ கோபமாயிட்டாங்க அந்த அப்பா மேலே, அந்த பையன் மேலே. ஏன்னா அந்த பையன் என்ன பண்ணான்னா, பெற்று யோசித்து பாருங்க, ஃபாரின்லாம் நம்ம நாடு வேறு ஃபாரின் வேறுங்க. நம்மலாம் கொஞ்சம் ஃபாரினர் மாதிரி ஆகணும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாரினில் என்ன பண்ணுவாங்கன்னா 16 வயசு ஆகிட்டா மேஜர். எத்தனை வயசு ஆகிட்டா மேஜரு? 16 வயசு ஆகிட்டா மேஜர். அப்பா அம்மா அதுக்கு மேலே அவனை படிக்க வைக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, உனக்கு 16 வயசு ஆயிடுச்சு. அன்றைக்கி 16 வயசான உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பார்ட்டி மாதிரி கொண்டாடுவாங்க. பார்ட்டி மாதிரி கொண்டாடி கேட்கலாம் வெட்டி, இப்போ என் பையன் வந்து என்ன ஆகிட்டான், மேஜர் ஆகிட்டான் அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனி அவன் லைஃப்பை அவன் பார்த்துக்க போகிறான். அவன் லைஃப்பை இப்போ அவன் படிக்கணும்னு நினச்சா அவன் தான் போய் வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், எவ்வளோ படிக்கணும்னாலும் படிச்சுக்கலாம். இது வரைக்கும் நாங்கள் அப்பா அம்மாவும் என்ன பண்ணிட்டோன்னே வளர்த்துட்டோம், எல்லாம் செஞ்சுட்டோம். இனி அவன் தான் பார்த்துக்கணும், அவன் தான் படிச்சுக்கணும், அவன் தான் சம்பாதிக்கணும், அவன் தான் என்ன பண்ணணும், சாப்பிட்டுக்கணும், எல்லாம் அவன் தான் பார்த்துக்கணும். ஆனால் இன்ஃபர்மேஷன் மட்டும் வந்து சொல்லுவான், அம்மா எனக்கு வேலை கிடச்சிச்சு, இவ்வளோ சம்பாதிக்கிறேன், நான் இது படிக்கிறேன், அம்மா நான் கல்யாணம் பண்ணிட்டேன், எல்லாம் வந்து சொல்லிட்டு போவான். இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் அப்பா அம்மாவுக்கு வரும். 16 வயசு ஆன உடனே ஒரு ஃபெஸ்டிவல் பண்டிகை மாதிரி வச்சு எல்லோரும் பக்கத்து வீடு சொந்தக்காரங்க எல்லோரும் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, இனி உனக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், சோறுலாம் போட மாட்டேன்ட்டு. அது மாதிரி தான் எவ்வளோ நல்லது. ஃபாரின்லலாம் பசங்க பார்த்தீங்கன்னா அவன் வந்து 16 வயசு ஆகிட்டாலுமே எங்கன்னா பேப்பர் போடுறான், பால் போடுறான், கார் துடைக்கிறான், எதனா செஞ்சுன்னே காலேஜ் படிக்கிறான். அப்படி தாங்க அங்கே டெவலப் ஆகுறான். ஆனால் நம்ம ஊரில் தான் 50 வயசு ஆகிற வரைக்கும் என் பிள்ளைக்கு சோறு போடுவேன்னு போடுறது. அப்படி பண்ணுறதுனால தான் இந்த பையன் அவ்வளோ குத்துனான் அந்த அப்பாவை. 16 வயசுலேயே அவனை கைட்டு விட்டுட்டு இருந்தா இல்லை, 16 வயசுல ஒரு பார்ட்டி வச்சு, ஏன் பார்ட்டி வச்ச உடனே அவனுக்கு தெரிஞ்சிடும், அப்பா எதுக்கு பார்ட்டி வைக்கிறாங்க நம்ம குடும்பத்தில், இன்னும் நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம படிப்பை நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம எதிர்காலத்தை நம்ம தான் பார்த்துக்கணுன்றத சொல்லாமல் சொல்கிறாங்க. சந்தோஷமாக ஒரு பண்டிகை மாதிரி வச்சு நம்ம மேலே ஒரு துக்கத்தை போட்டு அனுப்புகிறாங்கன்ட்டு தெரிஞ்சிடும். நம்மலாம் பாருங்கள், நம்ம கலாச்சாரமே வேறு. நம்ம கலாச்சாரத்தில் பாருங்கள், அவன் கிழமனாயி அவனுக்கு முடியெல்லாம் நரைச்சி, தாடிலாம் நரைச்சி, மீசெல்லாம் நரைச்சி, எல்லாம் நரைச்சி போனால் கூட அந்த அம்மா ஒத்துக்காது. ஒரு முறை நீ நான் ஷோவில் பார்க்குறேன், ஒரு அம்மா பிள்ளைக்கு நான் சப்போர்ட் பண்ணுது. கோபிநாத்தும் சொல்கிறாரு, உன்னால் தான்மா அந்த பையன் கெட்டு போயிருக்கிறான், இந்த பையன் கெட்டு போய் இவ்வளோ காரியம் பண்ணுறான, இதுக்கு காரணம் என்ன, யார் காரணம், நீ தான். என்னன்னா அந்த பிள்ளைக்கு மருமக கரெக்ட் அந்த டைமுக்கு இந்த அம்மா சொல்லுமா, என் பிள்ளைக்கு இப்போ காப்பி கொடுப்பேன் நான், நீ எடுத்துன்னு போய் காப்பி கொடு, இந்த டைமில் நான் இப்போ என் பிள்ளைக்கு சோறு போடுவேன், நீ மரியாதை இப்போ சோறு போட்டு எடுத்து போய் கொடு.
என் பிள்ளைக்கு இது பிடிக்காது அது பிடிக்காது, நீ இப்படி அது மாதிரி வச்சுக்கோ அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டு போட்டு டெய்லி டைம் டேபிள் குத்துக்கிட்டே இருக்குமா. மருமக பக்கத்தில் வர சொல்லுது. எங்கள் வீட்டுக்கார் கெட்டு போகிறது காரணமே அவரில் இந்த அம்மா தான். இந்த அம்மா என்ன பண்ணுது, என்ன என் பிள்ளைக்கு இதை பிடிக்கும், இதை செய்ய அதை செய்யிட்டு ஒரே என்ன வேலை வாங்கிட்டே இருக்குது. நம்ம கலாச்சாரம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஃபாரின் கலாச்சாரம் வேற. எதுக்கு சொல்ல வந்தா, அது கடைசி நாள் அன்பு தனிந்து போயிடுச்சு மக்கள் மத்தியில். இயேசு சொன்னாருங்க, இது இயேசு அப்போவே சொல்லிட்டார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, கடைசி நாட்களில் அக்கிரமம் மிகுதி ஆவதுனால அன்பு தனிந்து போகும். பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுறோம், எதுக்கு பிச்சை போடுறோம்? யோசோ பட்னியாக இருப்பான்டா, கொஞ்சம் ஒரு 10 ரூபா கொடுத்தா ஒரு சாப்பிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருப்பான்ட்டு. ஆமாம், அதில் திருப்தி அவரனா பாருங்க, 10 ரூபா வாங்கின்னு போக மாட்டேன்றான். நம்மள மாதிரி 10 பேர்கிட்ட 5 10 தட்டி ஒரு 100 வாங்கி அங்கே டாஸ்மாக் கடையில் போய் நின்றுக்கிறான். அப்போது நம்ம யோசிச்சு பாருங்க. நான் இதெல்லாம் ரொம்ப பெரிய அனுபவப்பட்டுக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட காலகட்டத்தில் ரொம்ப அன்பு, ஓவர் அன்பு, ரொம்ப அன்பில் இருந்து அடிபட்டு தான் வந்திருக்கிறேன். ஓவர் அன்பு. கொரியர் வேலை செய்கிறேன், ரொம்ப வருமானம் கிடையாதுங்க. அந்த கொரியர் வேலையில் ஒரு நாளைக்கு 50 55 60 கிலோமீட்டர் சைக்கிள் மெரிக்கணும். சைக்கிள் மறித்து வேலை செஞ்சால் ஒரு மாதத்துக்கு 290 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க. அதுவும் இந்த வெயிலெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த வெயிலெல்லாம் சுற்றி சுற்றி ஒத்த தலைவலியே வந்துருச்சுங்க எனக்கு. ஒன் சைடு ஹெட்டாக்க வந்துச்சு, அவ்வளோ கஷ்டம். காலையில் எழுந்திருக்க முடியாது, சைக்கிள் மெரிக்க முடியாது. டெய்லி அவன் சைக்கிளுக்கு காலையில் நான் எழுந்திரிச்சு பல்ல வேலைக்கிட்டு கீழே போய் முதல் வேலை என்னென்னா சைக்கிளுக்கு ஆயில் போடுற வேலை. டெய்லி வீலுக்கெல்லாம் லூஸ் ஆகிடும், கோனு போயிடும், பால்ஸு தெரிஞ்சிடும், எல்லாத்தையும் நானே மாற்றிடுவேன். கொஞ்சம் கொஞ்சம் கிரீஸ் வச்சுருப்பேன், பால்ஸ் வச்சுருப்பேன், சின்ன சின்ன ஸ்பேர்லாம் வச்சுருப்பேன், கோனு அப்பு அதெல்லாம் வச்சுருப்பேன், பெடல் கிடலுக்கெல்லாம் எல்லாமே வச்சுருப்பேன். எல்லாத்தையும் கடன்னு மாற்றிட்டு அன்றைக்கி சைக்கிள் ரெடி ஆகும். ஏன்னா ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் ஓட்டணும்ல, ஓட்டு போகிறேன். ஒரு நாள் காசே இல்லை என்கிட்ட, வேலை செம்ம வேலை, காசு டயர்டு, வெறும் 2 ரூபா வச்சுருக்கேன். அப்போலாம் ஒரு டீ 2 ரூபா, ஒரு டீ 2 ரூபாய்க்கு விற்றுச்சு. ஆனால் அந்த 2 ரூபாய்க்கு டீ குடிப்பேன் நான். அதனால் சரி ஒரு டீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டலாம். ஏன்னா காலையில் 8:30 மணிக்கு தொடங்கின வேலை எப்படி இருந்தாலும் 12 மணி வரைக்கும் ஓடும். அதனால் நானும் யோசிப்பேன், ஒரு 10 10:30 மணிக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு அடுத்து ஒரு 2 ஹவர் ஓட்டலான்னு சொல்லிட்டு 2 ரூபா பாக்கெட்டில் வச்சுக்கின்னு ஒரு பிரிட்ஜு மெரிச்சு ஏறின்னு வரேன். தான் அந்த பிரிட்ஜு மேலே ஒருத்தர் பரதாபமாக பிச்சைக்காரு உட்காந்துருந்தார். கம்முன்னு போயிடலாம், எல்லாரும் போகிறான், நம்மளும் போயிடலாம். வண்டியை சைக்கிளை நிறுத்தி இறங்கி இருக்கிற 2 ரூபாவை எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு போயிட்டு அங்கே அதை தாண்டி ஒரு 3-4 கிலோமீட்டர் போய் சைக்கிள் மெரிச்சின்னு போயிட்டு ஒரு கொரியர் லெட்டரை டெலிவரி பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துன்னுக்கிறேன். அது வரைக்கும் அமைதியாக உட்காந்துட்டு ஒரு நல்ல ஃபுல் சிகரெட் வாங்கி புதுசாக ஊதி இருக்கிறாரு. அப்போதான் நான் யோசித்தேன், இனி பிச்சைக்காரர்கள்ட்ட போடக்கூடாது, பிச்சையேடா போடக்கூடாது. இப்போ அன்பு தனிஞ்சு போச்சு. ஏன் தனிஞ்சு போச்சு? அக்கிரமம் மிகுதி ஆவதினால அன்பு தனிஞ்சு போச்சா? தனிஞ்சு போகலீங்களா? ஆட்டோமேட்டிக்காக தனிஞ்சு போகுது. ஏன்னா அது மாதிரி 1-2 பேர் செய்யல லைஃப்பில், எனக்கு நிறைய பேர் செஞ்சுருக்கிறாங்க. இதே மாதிரி தாங்க கல்யாணம் ஆன புதுசு ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணியிருக்கிறேன் தெரியுங்களா? நீங்கள் நல்லா இருக்கிறத மக்கள் பார்க்குறீங்க, நான் கஷ்டப்படும் போது உங்களுக்கு தெரியாத அந்த கஷ்டம்லாம். ஒரு நாளைக்கு நான் 20 கிலோமீட்டர் நடந்து வேலை செய்வேன். ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் நான் பிஸ்னஸ் பண்ணேன். அந்த பிஸ்னஸ்க்காக அப்போ எனக்கு இன்றைக்கி இருக்கிற மாதிரி கம்யூனிகேஷன்ஸுக்கு ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இந்த விளம்பரம்லாம் கிடையாது. நம்மளே தான் நடந்து போயிட்டு ஒவ்வொரு வீட்லேயும் அந்த பேப்பருங்களை வைக்கணும், ஃபேம்லெட் வைக்கணும். அதனால் டெய்லி 20 கிலோமீட்டர் நடந்து ஃபேம்லெட் வச்சுட்டு நான் அப்போ மவுண்ட்டில் இருக்கிறேன். மவுண்ட்லேருந்து கோடம்பாக்கம் வந்துட்டு கோடம்பாக்கத்துலேருந்து அடையாருக்கு என்ன பண்ணுவேன்னா ட்ரெயினில் போவேன். கிண்டி கிண்டிலேருந்து போவேன் அடையாருக்கு. சில நேரத்தில் கோடம்பாக்கத்துலேருந்து போவேன். சில நேரத்தில் பொதுவாகவே கிண்டி தான் அடையார் போவேன். மற்ற நேரத்தில் என்ன பண்ணுவேன்னா நான் எங்கன்னா வேலை முடிச்சுட்டு வரும்போது ஏதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அங்கேருந்து ட்ரெயின் ஏறி சென்ட் தாமஸ் மவுண்ட் வீட்டுக்கு வந்துடுவேன். அதனால் நான் அங்கே ஒரு முறை கோடம்பாக்கத்தில் வேலை முடித்தேன். அதனால் முடிச்சுட்டு அங்கேருந்து கோடம்பாக்கத்துக்கு வந்தேன். ஒரு அம்மா குழந்தைய வச்சுக்கின்னு ஒரு மருந்து பாட்டில் வச்சுக்கின்னு டாக்டர் மருந்து வாங்கி கொடுக்க சொன்னாங்க, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டங்க. நாங்கள் உண்மையில் அப்போல்லாம் எங்களுடைய மத்தியான சாப்பாடு நிறைய நேரத்தில் 5 ரூபாய்க்கு மோர் வாங்குவோம். அதுதான் எங்களுடைய மதிய சாப்பாடு. நிறைய நேரத்தில் 5 ரூபாய்க்கு மோரை வாங்கி கொஞ்சம் ஊறுக்காய் வச்சு குழம்பு கூட செய்ய முடியாது, வெறும் சாதம் தான் வெடிச்சு இருப்போம். அந்த 5 ரூபா மோரை ஊற்றி 2 பேரும் அந்த ஊறுக்காய் வச்சு சாப்பிட்டுப்போம், அவ்வளோதான். அதுதான் எங்களுடைய மதிய உணவு. நிறைய நேரத்தில் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன். இந்தம்மா குழந்தை வச்சு மருந்து பாட்டில் வச்சுன்னு இப்படி ரொம்ப பரதாபமாக என் குழந்தைய காப்பாற்றணும் அப்படி இப்படின்னு மாதிரி கேட்கும்போது ஏதோ பாக்கெட்டில் ஒரு சில்லறை இருந்துச்சு, கொஞ்சம் ரொம்பலாம் இல்லை, ஏதோ ஒரு 35 ரூபா 40 ரூபா இருந்திருக்கும் போல் சில்லறை. என்ன பண்ணேன், அந்த சில்லறை மொத்தத்தையும் நான் எண்ணவே இல்லைங்க, அப்படியே எடுத்து
ஐயோ குழந்தை கேட்குறாங்க என்ன பண்ணுறதுன்னு கொடுத்துட்டு, அந்த அம்மா சொல்லுது, இல்லை இது பத்தாது, 70 ரூபா, இன்னும் ஒரு 30 ரூபா 40 ரூபா வேணும்னு. நான் சொன்னேன், என்கிட்ட அடிச்சு போட்டால் கூட அவ்வளோ கிடையாது, இருக்குது அவ்வளோதான், நீ வாங்கடா போமா, என்னால் முடியாது பாரு சொல்லிட்டு இருக்குதெல்லாம் குத்துட்டேன். வீட்டுக்கு வந்தால் மோர் வாங்கணும் 5 ரூபாய் குத்து, அது கூட காசு இருக்குதா இல்லைன்னு தெரியாமல் வந்துட்டேன். ஒரு திருப்தி, பரவாயில்ல உதவியெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. வீட்டுக்கெல்லாம் வந்து முடிச்சுட்டு போயிட்டு, அதுவும் சொல்லிட்டேன், இருந்ததெல்லாம் குத்துட்டு போகலாம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம் போயிடுச்சு. நாட்கள் பல ஓடிச்சு. திரும்பி கொஞ்சம் நாள் கழிச்சு, ஒரு 4 மாதம் கழிச்சு 5 மாதம் கழிச்சு, நான் கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் திரும்ப வர வேண்டியதாக இருந்துச்சு. சரி அந்த பக்கம் வந்து ட்ரெயின் ஏறலான்னு வந்து திருப்பி அதே அம்மா அதே குழந்தை அதே பாட்டில் வச்சு நிற்குது. இது டெய்லி இப்படி பண்ணிட்டு இருக்குது போல. நான் தான் அன்னைக்கு புது ஆளு. எனக்கு வந்துச்சு பாருங்க கோபம். உண்மையிலே எனக்கு வந்த கோபத்துக்கு நான் ரட்சிக்கப்படலன்னா 2 அடியே போட்டு அனுப்பியிருப்பேன். இந்த பக்கமே பார்க்கக்கூடாது, நான் பார்த்தேன் நீ செத்துன்ட்டு. ரட்சிக்கப்பட்டதுனால கோபமாக தான் சொன்னேன், போமா அப்படிக்கா, வேற வேலை இல்லை உனக்கு அப்படின்ட்டு. யோசிச்சு பாருங்க, அன்பு தணிஞ்சு போச்சா போகலையா? ஏன் அன்பு தணிஞ்சு போச்சு? அக்கிரமம் மிகுதி ஆச்சு. அக்கிரமம் மிகுதி ஆகுறதுனால அன்பு என்ன ஆயிடுச்சு? தணிஞ்சு போச்சு. ஆனா நான் சொல்லட்டுங்களா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்குள்ள அவர் அன்பின் ஆவியானவர். நீங்க எவ்வளவுதான் அன்பு தணிஞ்சு போனாலும் திரும்பவும் அவர் அந்த அன்பை உயிர்ப்பிக்கக்கூடியவர், புதுப்பிக்கக்கூடியவர். ஆனா உங்களுக்குள்ள நமக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது என்று ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது. கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய இருதயங்களிலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஊற்றப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அன்புள்ள ஆவியானவர். இன்னைக்கு ஒன்று தெரியுங்களா, இந்த உலகத்தில் அன்பு தான் ரொம்ப ரொம்ப கம்மி. அன்பு ஏன் கம்மியாச்சுன்னா அக்கிரமம் அதிகமானதுனால அன்பு ஆட்டோமேட்டிக்காக தணிஞ்சு போச்சு. மனுஷன் நேசிக்கிறது இல்லை, எவனையும் நம்ப முடியலங்க, டாக்டருங்களே நம்ப முடியலங்க. ஒரு டாக்டர் போனால் அந்த காலத்துலலாம் அன்பாக வச்சு கேட்பாரு, என்னப்பா தம்பி என்னாச்சு ஏதாச்சு, இதுவா சரி ஒன்றும் கவலைப்படாது, இவ்வளோ தான் சம்பளம் வாங்குறியா, அதுக்கேற்ற மாதிரி மாத்திரை என்கிட்ட இருக்குது எழுதி கொடுக்குறேன், கம்மி விலையில் மாத்திரை சாப்பிட்டு எதனா பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம் அப்படின்னு டாக்டருக்கு அன்பாக இருந்தாங்க. இன்றைக்கி டாக்டருங்களாம் அன்பாக இருக்கிறாங்களா? டாக்டர்கிட்ட போன உடனே முதல்ல என்ன எதுன்னு விசாரிக்க மாட்டார். இந்த ரிப்போர்ட், இந்த ஸ்கேனு, இந்த டெஸ்ட்டு இதெல்லாம் முதல்ல எழுதி கொடுத்துருது, போயிட்டு ஒரு 2000 ரூபா செலவு பண்ணுவா. நம்ம மக்களுங்களும் பாருங்களேன், ஆண்டவருக்கு கொடுக்குறதுக்கு அழுதுகிட்டே கொடுக்கும். டாக்டர்கிட்ட சொல்லிட்டு கொடுக்குறேன்னா பாரு, அங்கே அழுவ முடியாது, கொடுத்தே ஆகணும். அவர் 2000 இல்லை 3000 பில் போட்டால் கூட அங்கே மக்கள் செலவு பண்ண ரெடியாக இருக்கிறாங்க பாருங்க. அவன் ஒன்றா டாக்டர் பாருங்க, அன்பு கிடையாது. அந்த காலத்தில் நான் பார்த்துருக்குறேங்க. நான்லாம் வந்து ஒரு பலவீனத்தில் இயேசு அறியாத காலத்தில் பாதிக்கப்பட்டேன். அப்போது எங்கள் வீட்டான ஒரு டாக்டர்கிட்ட போனோம். ரொம்ப நல்ல டாக்டருங்க, ரொம்ப நல்ல டாக்டரு மனுஷன். அவர் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நான் வீட்டு வேலை தான் செய்கிறேன், என் பையனுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியல, என்னென்னா அல்சர் மாதிரி வந்துடுச்சு வயிற்றில், ஒரு சின்ன பொருள் கூட சாப்பிட முடியாது, கொஞ்சோண்டு சாப்பாடு சாப்பிட்டா கூட வயிறு வலிக்கும், ப்ராப்ளம் ஆகிடுச்சு. டாக்டர் எங்கெங்கேயோ பார்த்தோம், எங்கேயும் சரி பண்ணல. ஆனால் அந்த டாக்டர்கிட்ட போனோம், அவர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. போனோம்னா அவர் பார்த்தாருக்கு, எல்லாத்தையும் கேட்டார். சரிம்மா, இது பெரிய வேலைலாம் இருக்கும், அதுக்கு முன்னாடி நான் ஒன்று செய்கிறேன், நான் ஒரு சிரப் எழுதி தரேன், அதை பையனை ரெகுலராக குடிக்க சொல்லி 2 பாட்டில் மட்டும் வாங்கி, அதுக்கு பிறகு சரியாகலான்னு நீ வாமா அப்படின்னு சிறப்பு 2 பாட்டில் எழுதி கொடுத்தாருங்க. சரியாக போச்சுங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? அப்படியா சரி, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு, வயிற்று வலிக்கு கூட காலில் இருக்கிற எலும்பு வரைக்கும் டெஸ்ட் எடுத்துடுறாங்க. வயிறு வலி தான் சொன்னால் வயிற்றை மட்டும் டெஸ்ட் எடுக்கிறது கிடையாது, தலை டெஸ்ட்டு, முதுகு டெஸ்ட்டு, அப்புறம் தொடையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கிற அந்த காலில் இருக்கிற எலும்புகளுக்கு கூட டெஸ்ட் எடுத்துருவாங்க, நரம்புகளாக டெஸ்ட் எடுத்து அதில் ஒரு 10,000 15,000 ரூபா ஒரு பில்லை போட்டுடுறாங்க. ஏன்னா இந்த டாக்டர்களுக்கு அதில் ஒரு பில்லு போட்டால் அதில் ஒரு கமிஷன். பிளட் டெஸ்ட் பிளட் டெஸ்ட்லேயே எதுக்கு தேவைன்னா அதுக்கு மட்டும் எடுக்கிறது கிடையாது, என்னென்ன டெஸ்ட்டெல்லாம் பிளட்டில் எடுக்க முடியுமோ எல்லா டெஸ்ட்டையும் எழுதி கொடுத்து எல்லாத்தையும் அதில் ஒரு 15,000 போ, 30,000 ரூபாய் செலவு பண்ணி அப்புறம் வந்த பேர் அவர் சொல்லுவார், இது என்ன சிறப்பு போ சரியாயிடும். இந்த டெஸ்ட்டில் எடுத்தோமே, ஆமாம் எடுத்து தான். இப்போ அவங்க என்னன்னா, அவங்க கணக்கு என்னன்னா, இவனுக்கு 150 ரூபா மருந்து மாத்திரையிலே சரியாயிடும், ஆனால் அவங்களுக்கு லாபம் வரணும்ல, அதனால இது மாதிரி டெஸ்ட் எடுக்க வச்சு அதில் ஒரு 1000 இதில் ஒரு 1000 சம்பாரிச்சிடுறாங்க. அப்போ பாருங்க, அன்பு என்ன ஆயிடுச்சு? டாக்டருங்க கிட்ட தணிஞ்சு போச்சு. வாதியாருங்கெல்லாம் ரொம்ப அன்பு உள்ளவங்க தெரியுங்களா? வாதியாருங்கெல்லாம் எவ்வளோ அன்பு உள்ளவங்க. ஒரு காலத்துலலாம்
வாதியாருங்களாம் அவ்வளோ பிள்ளைகளை நல்லா நேசிப்பாங்க, படிக்க வைப்பாங்க, எல்லாம் செஞ்சாங்க. இன்னைக்கு வாதியாருங்க பிள்ளைங்க பாக்கெட்டில் இருந்து பிடிக்கிறாங்க. பாக்கெட் பண்ணி எவ்வளோடா கொடுத்தாங்க உங்கள் அப்பா, மரியாதை கொடு, அப்போ தான் உனக்கு எக்ஸாமில் மார்க் போடுவேன்ட்டு. எங்கள் பசங்க படித்த ஸ்கூலில் ஒரு வாதியார் இருக்கிறார். அவர் இன்னும் இருக்கிறார் போல நினைக்கிறேன் அந்த ஸ்கூலில். ஆமாம், அவர் பசங்க கிட்ட என்ன பண்ணுவார்னா, அவன் 50 பைசா 1 ரூபா வச்சுருந்தா கூட வாங்கிப்பாரான். நீ கொடுத்தாதான் அவனுக்கு என்ன பண்ணுவேன், நான் பரீட்சையில் மார்க் போடுவேன், இல்லைன்னா ஜாக்கிரதை ஃபெயில் ஆகிடுவேன்ட்டு. அதுக்காக இந்த பசங்க என்ன பண்ணுறதுன்னா 50 பைசா 1 ரூபா 2 ரூபா எந்த இருந்தாலும் வாத்தியார் கேட்கும் போது குத்துருது. அதே போல் சாப்பாடு நேரத்தில் ஒரு ரவுண்ட்ஸ் வந்து, என்னடா என்ன எடுத்துகிட்டு வந்துக்கிற தொட்டுக்க, என்ன சாப்பாடு சொல்ல, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியே மதியானம் சாப்பாடை ஓட்டிடுது. கொடுக்கலன்னா என்ன ஆகிடும், மார்க்கு கம்மியாகிடும். அப்போ பாருங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா அன்பு தனிஞ்சு போச்சு. அப்போ இந்த பையன் இந்த பசங்க நாளைக்கு படித்து வந்தாங்கன்னா வாதியாரை மதிப்பாங்களா? எந்த வாதியாரை மதிக்க மாட்டாங்க. எல்லா வாதியார் பார்த்தாலும் என்ன தான் வரும், அந்த வாதியார் பார்த்தா போல இவங்களாம் ஒரு வாதியாரா வருமா வராதுங்களா? டாக்டருங்களை ஏன் மதிக்க மாட்டேன்றோம் இன்னைக்கு? ஏன்னா அக்கிரமம் அதிகமாவதுனால அன்பு தனிஞ்சு போச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் அப்படி இருக்குது. ஆனால் ஒரு நல்ல செய்தி என்னன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அன்பின் ஆவியானவர். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டுகிட்ட கேளுங்க, அதையே இம்போர்ட் பண்ணணும். அது என்ன பண்ணணும், தைரியத்தை இம்போர்ட் பண்ணுற மாதிரி, வல்லமையை இம்போர்ட் பண்ணுற மாதிரி, அன்பையும் நம்ம என்ன பண்ணுற நிலைமையில் இருக்கிறோம். இப்போது இம்போர்ட் பண்ணணும். ஆவியானவர்கிட்ட கேட்கணும், ஆவியானவரே அன்புலாம் தனிஞ்சு போச்சுப்பா, நிறைய அக்கிரமத்தை பார்த்து அநியாயத்தை பார்த்து எல்லாம் மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு தரதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்குள்ள அன்பு தனிஞ்சு போச்சு, என்னால் நேசிக்க முடியல, எவனையும் நம்ப முடியல, கொஞ்சம் அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன், ஆவியானவர் உங்களை அன்பினால் நிரப்புவார். ஆமென். இதுதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கும் ஒரு பெரிய இந்த உலகத்தில் வாழ்கிற கிருபை. ஆமென். நம்ம ஆண்டவருக்குள்ளே வாழ்கிறது பார்த்திங்கன்னா 1 கொரிந்தியரில் வந்து சொல்கிறது பாருங்க. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் எடுத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அன்பு தாங்க. முழுக்க முழுக்க அன்பு தான். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் பாருங்க. நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். பாருங்க, அன்பை பற்றி ரொம்ப பெருசாக பேசுகிறாரு. அன்பு ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு. ஏன்னா நான் மனுஷர் பாஷை பேசினாலும் தூதர் பாஷை பேசினாலும் அன்பு இல்லைன்னா அது ஒன்றும் ஜீவன் இல்லைன்ற மாதிரி பேசுகிறாரு. நான் தீர்க்க தரிசன வார்த்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போ அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமேன். முக்கியமாக முக்கியம் இல்லைங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவினருக்குள்ள அன்பு ஊற்றப்பட்டிருக்குது. அதை புரிஞ்சுக்கங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆனால் நீங்கள் உங்கள் வேலை என்ன வேலை? உங்கள் வேலை என்ன வேலை? அன்பு இருக்க முடியாத, அதுதான் அக்கிரமம் மிகுதியாவதுனால தான் அன்பு தனிஞ்சு போச்சே. அன்பெல்லாம் ஆஃப் பண்ணி போச்சு. கொஞ்சம் இம்போர்ட் பண்ணணும். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவினருக்குள்ளே இருந்து உங்கள் ஆவிக்கு என்ன பண்ணணும்? தைரியத்தை இம்போர்ட் பண்ணுங்க, பலத்தை இம்போர்ட் பண்ணுங்க, அன்பை என்ன பண்ணுங்க? இம்போர்ட் பண்ணுங்க. புரியுதுங்களா? சில நேரத்தில் பிள்ளைகளை கூட நேசிக்க முடியல. ஏன்னா இந்த பிள்ளைங்க அதுங்க குட்டியாக இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நல்லா இருக்குது. அதுங்க வளர்ந்து அதெல்லாம் சில காரியங்கள்லாம் பண்ணும்போது பார்க்கும்போது என்ன ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு மாதிரி ஆகிடுது. நேசிக்க முடியல பிள்ளைகளை. ஆனால் அன்பு ஊற்றப்படணும். யோசிச்சு பாருங்கள், சொந்த பிள்ளைகளை நேசிக்க முடியலன்னா, சொந்த அப்பா அம்மாவை நேசிக்க முடியலன்னா நம்ம யாரங்க நேசிப்போம்? அதுக்கு மேலே யாரையும் நேசிக்க முடியாது. அதுக்கு தான் சொல்கிறேன், அன்பு இம்போர்ட் பண்ணப்படணும். ஆமென். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து, எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரை குறித்து, அவருடைய செயல்களை குறித்து, ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள் இருக்கிற எல்லா வித நன்மைகளையும் எங்களுடைய ஆவியில் ஆத்துமாவில் எங்கள் சரீரத்தில் நாங்கள் இம்போர்ட் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்துருக்குறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் அதையெல்லாம் எங்களுக்குள்ளே கொண்டு வர, ஆண்டவரே நாங்கள் இந்த வார்த்தைகளெல்லாம் பேச, நாங்கள் ஆவியானவருக்குள் இருக்கிறத எங்கள் ஆவியில் எங்கள் ஆத்துமாவில் கொண்டு வந்து இந்த உலகத்துக்கு நாங்கள் ஒரு சாட்சியாக ஜீவிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் உமக்கு கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே,
இந்த மண்பாண்டத்துக்குள்ள மகிமையான பொக்கிஷத்தை நீர் வைத்ததற்காக நன்றி ராஜா. எங்களுக்குள் இருக்கிற பொக்கிஷமான பரிசுத்த ஆவினருக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் உம்மை இந்த நன்றியை நாங்கள் அப்பா எங்கள் வாழ்நாளெல்லாம் நினைவு கூற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர், இது மிகப்பெரிய காரியம் ஆண்டவரே. எங்களுக்கு நீங்கள் பரிசுத்த ஆவினர் கொடுத்திருப்பது, பரிசுத்த ஆவினுடைய அபிஷேகத்தை கொடுத்திருப்பது, பரிசுத்த ஆவினுடைய வல்லமை வரங்களை கொடுத்திருப்பது ஒரு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. அப்பா, இந்த நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் பரிசுத்தானவருக்குள்ள இருக்கிற தைரியத்தை, பலத்தை, அன்பை அவங்களுடைய ஆவியில் ஆத்துமாவில் கொண்டு வர ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் செயல்படுகிற பிள்ளைகளாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தை போல நாங்கள் இருக்கக்கூடாது. உலகம் மாம்சத்தையும் மாம்சத்தின் படியான காரியங்களையும் யோசித்து செயல்படுகிறது. ஆனால் எங்களுக்குள்ள பரலோகத்தின் தேவன் நீர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறபடினால் நாங்கள் அவர்களைப் போல ஜீவிக்காமல் ஆண்டவரே நீங்கள் சொல்கிறபடி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தானவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே நீங்கள் இருந்து நீங்கள் நடத்துங்க அப்பா. பரிசுத்தானவரே, உமக்குள்ள இருக்கிற அப்பா தைரியம், அப்பா பலம், அன்பு, தெளிந்த புத்தி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவியில் ஆத்துமாவில் இயேசுவின் நாமத்தினால் இம்போர்ட் ஆகட்டும் என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. தொடர்ந்து இந்த நாள் இந்த மாலை ஆராதனை வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நீங்கள் மகிமைப்படுங்க அப்பா. இந்த ஆராதனையின் மூலம் வருகிற துதிகன மகிமை மாட்சிமைகளை உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது, ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.